Hi friends, welcome to TNPSC Challenges. We will talk about grammar part of the parts of speech. Already வந்து parts of speech ல நம்ம noun, pronoun, verb பார்த்திருக்கோம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம balance, adjective, adverb, preposition, conjunction, interjection இதெல்லாம் பார்க்கலாம். சரிங்களா? வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். சரிங்களா? parts of speech ல நம்ம fourth one என்ன பார்க்கறோம் அப்படினு சொன்னா adjective பார்க்கறோம். சரிங்களா? adjectiveனா என்ன அப்படினு சொன்னா an adjective is a word. ஓகேங்களா? adjective ஒரு sentenceல ஒரு word தான். சரிங்களா? அது என்ன பண்ணும் அப்படினு சொன்னா that describes ஓகேங்களா that describes or gives more information ஓகேங்களா describes or gives more information about a noun or pronoun noun பத்தியும் pronoun பத்தியும் more information சொல்லும் ஓகேங்களா noun describe பண்றதா என்னன்னு சொல்லணும் நம்ம adjective அப்படினு சொல்றோம் இல்லையா an adjective is a word that describes or gives more information ஓகேங்களா என்ன பண்ணுது noun or pronoun describe பண்ணும் இல்லனா என்ன பண்ணும் நிறைய information கொடுக்கும் ஓகேங்களா ஒரு நவுன பத்தியான இன்ஃபர்மேஷனை கொடுக்கிறதா என்ன அப்படினு சொன்னா adjective சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் ராஜு இஸ் a brave boy ஓகேங்களா ராஜு இஸ் a boy அப்படி மட்டும் கொடுத்திருக்கலாம் இல்லையா அவங்க என்ன கொடுத்திருக்காங்க brave அப்படிங்கற ஒரு adjective கொடுத்திருக்காங்க ஓகேங்களா brave அப்படிங்கற ஒரு adjective கொடுத்திருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட் I have 3 pencils ஓகேங்களா என்கிட்ட பென்சில் இருக்கு எத்தனை பென்சில் இருக்கு 3 pencils அப்போ இந்த நவுன் என்ன பண்றது describe பண்ணி சொல்றது இல்லையா அதே மாதிரி இந்த boy அப்படிங்கற நவுனை describe பண்ணி சொல்றது இல்லையா சோ அத என்னன்னு சொல்றாங்க adjective அப்படினு சொல்றாங்க ஓகேங்களா நம்ம kinds of adjective பாக்கும்போது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் சரிங்களா இது நம்பர்ஸ்ல கொடுத்திருக்காங்க இது எப்படி கொடுத்திருக்காங்க அவனோட manner கொடுத்திருக்காங்க சரிங்களா என்ன குணத்துல இருக்கான் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க இது வந்து நம்பர்ஸ்ல கொடுத்திருக்காங்க சரியா I have 3 pencils எத்தனை பென்சில் இருக்கு அப்ப பென்சில் அப்படிங்கறது என்ன பண்ணிருக்குது இப்போ வெறும் I have pencil னு கொடுத்திருக்கலாம் இல்லையா அப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க என்கிட்ட 3 பென்சில் இருக்கு அப்படினு சொல்றோம் இல்லையா சோ இது என்னது adjective ஓகேங்களா நவுன பத்தியும் pronoun பத்தியும் more information or describe பண்றதா நம்ம என்னன்னு சொல்லுவோம் adjective அப்படினு சொல்லுவோம் சரிங்களா இப்ப brave boy brilliant boy honest boy cute boy அப்படினு சொல்லி நிறைய சொல்லலாம் சரியா அப்ப noun or pronoun describe பண்ணி சொல்றதா இருந்தாலும் சரி அந்த noun or pronoun பத்தி இன்ஃபர்மேஷன் சொல்றதா இருந்தாலும் சரி அது என்னன்னு சொல்லுவோம் நம்ம adjective அப்படினு சொல்லுவோம் சரிங்களா ஓகே நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கறோம் அப்படினு சொன்னா adverb பார்க்கறோம் சரிங்களா adverbனா என்ன அப்படினு சொன்னா an adverb is a word ஓகேங்களா adverb வந்து ஒரு சென்டென்ஸ்ல ஒரு வேர்ட் தான் சரிங்களா எப்படி இருக்கும் அப்படினா இதோட வேலை என்ன அப்படினா that describes a verb ஓகேங்களா that describes a verb ஒரு verb describe பண்ணி சொல்றதா என்ன அப்படினு சொல்வாங்கன்னா adverb அப்படினு சொல்வாங்க ஓகேங்களா நம்ம adjective பார்த்தோம் இல்லையா describe பண்றது noun or pronoun describe பண்ணி சொல்றது நம்ம adjective பார்த்த மாதிரி verb describe பண்ணி சொல்றது என்ன அப்படினு சொன்னா adverb ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் she danced beautifully ஓகேங்களா நம்ம verb என்னன்னு சொன்னா ஒரு ஆக்ஷன் வேர்ட் தான் நம்ம என்னன்னு சொன்னா verb அப்படினு சொன்னோம் இல்லையா அப்ப இதோட ஆக்ஷன் என்ன டான்ஸ் ஆடுறது ஓகேங்களா she danced ஓகேங்களா இவ டான்ஸ் ஆடுனா எப்படி ஆடுனா பியூட்டிஃபுல்லி ஓகேங்களா ரொம்ப அழகா ஆடுனா அப்படினு சொல்றாங்க இல்லையா சோ she danced beautifully அப்படினு சொல்றாங்க ஓகேங்களா அப்ப இந்த beautifully அப்படிங்கறத என்ன அப்படினு சொன்னா adverb ஓகேங்களா இவ ஆடுன ஆட்டத்தை என்ன பண்ணுது அழகா ஆடுனா அப்படினு சொல்றாங்க ஓகேங்களா அவள சொல்ல அவ ஆடுன ஆட்டம் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அழகா இருந்துச்சு அப்படினு சொல்றாங்க ஓகேங்களா she danced beautifully அப்படினு சொல்றாங்க ஓகே அப்ப இது என்னது adverb ஓகேங்களா நெக்ஸ்ட் they speak english well ஓகேங்களா they speak english well ஓகேங்களா இப்போ அவங்க பேசுனாங்க ஓகேங்களா என்ன பேசுனாங்க இங்கிலீஷ் பேசுனாங்க எப்படி பேசுனாங்க நல்லா பேசுனாங்க அப்படினு சொல்றோம் இல்லையா they speak english well ஓகேங்களா அப்ப அந்த well அப்படிங்கிறது என்னன்னா இங்க adjective அவங்க பேசின ஆக்ஷன் என்ன பண்ணுது சார் adverb இது என்னது adverb அவங்க பேசின ஆக்ஷன் என்ன பண்றாங்க அப்படினு சொன்னா சொல்றாங்க இல்லையா அவங்க எப்படி பேசுனாங்க நல்லா பேசுனாங்க they speak english well ஓகேங்களா she danced beautifully இது என்னது adverb இது என்னது adverb அந்த அவங்க செய்யற ஆக்ஷன் என்ன பண்ணுது எக்ஸ்ட்ரா சொல்றாங்க குவாலிஃபை பண்ணி சொல்றாங்க இல்லையா சோ அதான் என்னன்னு சொல்வாங்கன்னா adverb ஓகேங்களா he came late ஓகேங்களா he came late அவன் வந்தான் எப்படி வந்தான் லேட்டா வந்தான் ஓகேங்களா எப்படி வந்தான் லேட்டா வந்தான் அப்ப அவன் வந்ததை மென்ஷன் பண்றாங்க இல்லையா சோ இது என்னன்னு சொல்றாங்க இது வந்து adverb ஓகேங்களா அப்ப late அப்படிங்கிறது என்னன்னா adverb ஓகேங்களா beautifully well late இது வந்து டைம் மென்ஷன் பண்ணுது இங்க வந்து how எப்படி பேசுனாங்க நல்லா பேசுனாங்க எப்படி ஆடுனா நல்லா ஆடுனா அப்படினு சொல்றாங்க இல்லையா சோ இது டைம் மென்ஷன் பண்ணுது இதெல்லாம் என்னது அவங்க எப்படி ஆடுனாங்க how அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுது ஓகேங்களா
ஸோ இப்போ ஹவுக்கு ஆன்சர் எழுதலாம் ஓகேங்களா. இதெல்லாம் என்னன்னு சொல்றாங்க adverb ஓகேங்களா. நம்ம கைண்ட்ஸ் ஆஃப் adverb பார்க்கும்போது adverb of time ஓகேங்களா இதெல்லாம் பார்க்கலாம் சரிங்களா. ஓகே நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா preposition ஓகேங்களா. prepositionனா என்ன அப்படின்னு சொன்னா a preposition is a word. ஒரு சென்டென்ஸ்ல preposition அப்படின்றதுனா ஒரு வேர்ட் தான் ஓகேங்களா. இது நார்மலா எங்க பிளேஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா placed before nouns or pronouns ஓகேங்களா. நவுனுக்கு முன்னாடி இல்லனா pronoun முன்னாடி இருக்கதா என்னன்னு சொல்றாங்கன்னா preposition அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. நவுனுக்கு முன்னாடி இல்லனா pronounக்கு முன்னாடி இருக்கதா என்னன்னு சொல்றாங்கன்னா preposition அப்படின்னு சொல்றாங்க. and shows the relationship of a noun ஓகேங்களா. and shows the relationship of a noun ஓகேங்களா. noun or pronoun ஓகேங்களா. இது எதை காட்டுது அப்படின்னு சொன்னா நவுனுக்கும் pronounக்கு இடையில இருக்க ரிலேஷன்ஷிப்பை சொல்லும், இல்ல நவுனுக்கு இடையில ரிலேஷன்ஷிப் சொல்லும் இல்லையா, இல்ல அது பக்கத்துல ஏதாவது வேர்ட் இருக்கு and to another word கொடுத்துருக்காங்க இல்லையா, அது பக்கத்துல ஏதாவது வேர்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கும் நவுனுக்கு இடையில இருக்க ரிலேஷன்ஷிப்பை சொல்லும் ஓகேங்களா. அது சொல்றதா என்னன்னு சொல்றாங்கன்னா preposition அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த வேர்டோட நிலை என்ன, அதோட பொசிஷன் என்னன்னு சொல்றதா என்னன்னு சொல்றாங்கன்னா preposition. நவுனோட பொசிஷன் என்ன, pronounோட பொசிஷன் என்னன்னு சொல்றதா என்னன்னு சொல்றாங்கன்னா preposition அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. என்னோட எக்ஸாம்பிள் in, on, from, with, at, about இந்த மாதிரி நிறைய prepositions இருக்கு ஓகேங்களா. நம்ம between, among, above, across இது எல்லாமே என்னதான் preposition தான் ஓகேங்களா. நம்ம சும்மா எக்ஸாம்பிளுக்காக என்ன எழுதிருக்கோம் in, on, from, with, at, about இதெல்லாம் வந்து prepositionக்கு எக்ஸாம்பிள் எழுதிருக்கோம் ஓகேங்களா. ஓகே I am coming from Chennai ஓகேங்களா. I am coming from Chennai. நான் எங்க இருந்து வரேன், இருந்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா, எங்க இருந்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது இருந்து அப்படின்றதா from ஓகேங்களா. the place மென்ஷன் பண்ணோம் மோஸ்ட்லி ஓகேங்களா. from I am coming from ஓகேங்களா சென்னை, நான் எங்க இருந்து வரேன்னா சென்னையில இருந்து வர்றேன் ஓகேங்களா. the clock is on the wall ஓகேங்களா. மேலே இதுவும் பிளேஸ் தான் மென்ஷன் பண்ணுது இல்லையா. the clock is on the wall ஓகேங்களா. next I am in railway station ஓகேங்களா. I am in railway station நான் எங்க இருக்கேன், ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கேன் ஓகேங்களா. அப்ப at எங்க வரும் ஓகேங்களா, on எங்க வரும், with எங்க வரும், at எங்க வரும், about எங்க வரும் அப்படின்றலாம் நம்ம preposition எலாபரேட்டா பார்க்கும்போது பார்க்கலாம் சரிங்களா. இப்போ prepositionனா என்ன அப்படின்னு சொன்னா நார்மலா எங்க பிளேஸ் ஆயிருக்கும், nouns or pronounsக்கு முன்னாடி பிளேஸ் ஆயிருக்கும் ஓகே. அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நவுனுக்கு இடையில ரிலேஷன்ஷிப்பை சொல்லும், இல்லைன்னா நவுனுக்கு ப்ரொனவுனுக்கு ரிலேஷன்ஷிப்பை சொல்லும் ஓகேங்களா. இல்லை நவுன் ஆர் ப்ரொனவுனுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து வர வேர்டோட ரிலேஷன்ஷிப்பை சொல்லும், அதான் என்னன்னு சொல்றாங்கன்னா preposition அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. அப்ப இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க I am coming from Chennai. அப்ப இது சென்னையில இருந்து on the wall in railway station அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. I am at I get up at 8 o'clock அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். சாரி 6 o'clock அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப டைம் மென்ஷன் பண்ணுது at அப்படின்றது ஓகேங்களா. with அப்படின்றது I am angry with you ஓகேங்களா. நான் மேல கோவமா இருக்கேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்ப with அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். I am talking about you அப்படின்னு சொல்லுவோம் சரியா. அப்ப அந்த இதெல்லாம் எனக்கு ரிலேஷன்ஷிப்பை மேக் பண்ணுது, ஒரு ரெண்டு நவுனுக்கு இடையில ரிலேஷன்ஷிப்பை மேக் பண்ணுது, நவுனுக்கு முன்னாடி இருக்குது அப்படிலாம் சொன்னா என்னன்னு சொல்லுவோம் நம்ம preposition அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஓகே நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கறோம் அப்படின்னு சொன்னா கன்ஜெக்ஷன் ஓகேங்களா. கன்ஜெக்ஷன்னா என்ன அப்படின்னு சொன்னா ஒரு சென்டென்ஸ்ல அதுவும் ஒரு வேர்ட் தான் ஓகேங்களா. ஒரு சென்டென்ஸ்ல இருக்க ஒரு வேர்ட் தான் என்னன்னா கன்ஜெக்ஷன். இது என்னன்னு சொல்லுவாங்க லிங்க் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இது என்னன்னு சொல்லுவாங்க லிங்க் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா which joins together words or sentences. ஒரு ரெண்டு வேர்ட்ஸ் ரெண்டு சென்டென்ஸ் சேர்க்கிறது அதோட வேலை ஓகேங்களா. ரெண்டு சென்டென்ஸ் இல்ல ரெண்டு வேர்ட்ஸ் சேர்க்கிறதா என்னது அப்படின்னா கன்ஜெக்ஷன்ஸ் ஓகேங்களா. அதான் சொல்றாங்க கன்ஜெக்ஷன் இஸ் a word which joins together words or sentences அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா yet, but ஓகேங்களா, though அப்புறம் அது தோ, ஈவன் தோ இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம் நம்ம கன்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இஃப் கூட என்னது கன்ஜெக்ஷன்ஸ், இஃப் ஆர் வெதர் இதெல்லாம் என்னது அப்படின்னு சொன்னா கன்ஜெக்ஷன்ஸ் தான் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா ராஜா அண்ட் ரவி ஆர் கசின்ஸ். இப்போ அண்ட் அப்படின்றது என்னதுங்க அண்ட் ஓகேங்களா. அண்ட் ஓகேங்களா இதெல்லாம் என்னது கன்ஜெக்ஷன்ஸ். அப்ப ராஜா அண்ட் ரவி, ராஜாவும் ரவி என்னது கசின்ஸ் ஓகேங்களா. ரெண்டு பேர் என்னது கசின்ஸ். அப்ப அண்ட் அப்படின்றது என்னது அப்படின்னா இது கன்ஜெக்ஷன்ஸ் ஓகேங்களா. ராஜாவையும் ரவி என்ன பண்ணுது ரெண்டு வேர்டை சேர்க்குது இல்லையா, அதான் சொல்றாங்க ஜாயின் பண்ணுது இல்லையா, ராஜா அண்ட் ரவி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ அண்ட் அப்படின்றது என்னன்னா இது வந்து கன்ஜெக்ஷன் வேர்ட் ஓகேங்களா. அதே மாதிரி ஐ ரேன் ஃபாஸ்ட் ஓகேங்களா. ஐ ரேன் ஃபாஸ்ட் பட் மிஸ் த ட்ரெயின். நான் வேகமாக ஓடுனேன் ஆனால் என்ன பண்ணுது ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன். நான் வேகமாக தான் ஓடுனேன் ஆனால் என்னது ஆனால் ஓகேங்களா. பட் அப்படின்றது என்னன்னா இங்கே கன்ஜெக்ஷன்
ஓகேங்களா ஸோ பட் மிஸ் த ட்ரெயின் ஓகேங்களா ஐ ரேன் ஃபாஸ்ட் பட் மிஸ் த ட்ரெயின் அப்போ இங்கே என்னது பட் அப்படின்றது என்னன்னா கன்ஜெக்ஷன் வேர்ட் சரிங்களா ஸோ இப்போ கன்ஜெக்ஷனா என்ன அப்படின்னு சொன்னால் ரெண்டு வேர்ட்ஸ் ஆர் ரெண்டு சென்டென்ஸை சேர்க்கிறதா என்ன அப்படின்னு சொன்னால் கன்ஜெக்ஷன்ஸ் அதுக்கு எக்ஸாம்பிளாக இந்த எட் பட் டோ இஃப் அண்ட் ஓகேங்களா இதெல்லாம் என்னதுன்னா கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் இன்டர்ஜெக்ஷன் ஓகேங்களா இன்டர்ஜெக்ஷன்னா நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம் வியர்ப்பிடைச்சொல் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா ஓகே and interjection is a word ஓகேங்களா interjection என்னன்னா ஒரு சென்டென்ஸ்ல ஒரு word used to express some sudden feelings ஓகேங்களா இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா டக்குன்னு நம்ம sudden feelings எக்ஸ்பிரஸ் பண்றதா என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா interjection அப்படின்னு சொல்றாங்க நம்ம சடனா நம்ம ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றதா நம்ம என்னன்னு சொல்லுவோம் interjection அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா நம்ம டக்குன்னு கீழே விழுகும்போது இல்ல ஏதாவது வண்டி வரும்போது நம்ம டக்குன்னு ஒரு சடனா நம்ம ஒரு ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றோம் இல்லையா அதை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா interjection ஓகேங்களா இதுக்கு என்ன கிடையாதுன்னா இந்த வேர்ட்ஸ்க்கு வந்து மீனிங் கிடையாது ஓ ஹலோ வாவ் அலாஸ் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா மீனிங் கிடையாது அந்த வேர்டுக்கெலாம் ஓகேங்களா சடனாக வர்ற வேர்டுக்கெலாம் என்ன கிடையாதுன்னா மீனிங் கிடையாது ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் ஓ மை காட் அப்படின்னு சொல்கிறோம்ல அப்போ ஓ அப்படின்றதுக்கு என்ன கிடையாது மீனிங் கிடையாது இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா இன்டர்ஜெக்ஷன் ஓகேங்களா ஓ மை காட் ஹலோ ஹவு டு யூ டூ அப்படின்னு ஒருத்தவங்களை பார்த்து நம்ம என்ன கேட்குறோம் ஹவு டு யூ டூ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஹலோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு என்ன கிடையாது மீனிங் கிடையாது அதே மாதிரி வாவ் வாட் அ வண்டர்ஃபுல் பிளேஸ் இட் இஸ் ஒரு இடத்த பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா டக்குன்னு நம்மளை அறியாமல் சொல்கிறோம் இல்லையா வாவ் வாட் அ வண்டர்ஃபுல் பிளேஸ் இட் இஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் இன்டர்ஜெக்ஷன் ஓகேங்களா இப்போ நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்துருக்கோம் அதோட இன்ட்ரடக்ஷன் ஃபுல்லாக பார்த்துருக்கோம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் 8ஓட இன்ட்ரடக்ஷன் தான் பார்த்துருக்கோம் ஓகேங்களா அதோட கைண்ட்ஸ் பார்த்துக்கணும் ஓகேங்களா நவுனோட கைண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும் அட்ஜெக்டிவோட கைண்ட்ஸ் என்னென்னு பார்க்கணும் அட்வர்ப் பார்க்கணும் சரிங்களா ப்ரிப்போஷன்ஸ் ஃபுல்லாக பார்க்கணும் சரிங்களா இப்போ நம்மளோட இன்ட்ரடக்ஷன் தான் நமக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கு ஓகேங்களா இன்னும் அதோட உள்ள ப்ராப்பர் நவுனா என்ன கலெக்டிவ் நவுனா என்ன காமன் நவுனா என்ன அப்படின்றலாம் பார்க்கணும் நவுனில் அடுத்து அட்வர்பில் பார்க்கணும் அட்ஜெக்டிவில் பார்க்கணும் வேர்ப்ஸ் ஃபுல்லாக பார்க்கணும் சரிங்களா இப்போ இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான் பார்த்துருக்கோம் சரிங்களா நாளைக்கு கிளாஸில் நம்ம கைண்ட்ஸ் ஆஃப் நவுன்ஸ் பார்க்கலாம் சரிங்களா நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னு சொன்னால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் எக்ஸாம் நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ